இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதில் பவுலுடைய விருப்பத்தை சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் எப்படியாக இருக்கிறீங்க, நீங்கள் கீழ்ப்படிதலாக இருக்கிறீங்க, அது எல்லாருக்கும் தெரிகிறது, நானும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். 2 காரியத்தை சொல்கிறார். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளாக இருக்க வேண்டும், தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படியாக என்றால், நீங்கள் கேட்டுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களை உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று அவர் புத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் சுய வயிற்றுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக அவங்க காணப்படுவாங்க. அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்றால், வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடு இல்லாதவருடைய இருதயங்களை அவங்க வஞ்சிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவங்களிடத்துல நம்ம வஞ்சிக்கப்படாதிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால தான் நன்மைக்கு ஞானிகளாக இருக்க வேண்டும், தீமைக்கு பேதைகளாக ஒன்றும் அறியாதவர்கள் போல காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதை தான் நம்ம இந்த நாட்களில் பார்க்கிறோம். சபைகளில் அப்படின்னா காணப்படுகிறது. தவறான உபதேசங்கள், நம்ம கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறான உபதேசங்கள் வரும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், புத்தியாக நடந்து கொள்ள வேண்டும், வஞ்சிக்கப்படாதிருக்க வேண்டும். அதனால அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரத்திலே கால்களில் நசுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய அந்த வசனத்தின்படியாக நம்ம நடப்போம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.